ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பெப்பர் ஃப்ரை தான் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் சமைக்க போகிறாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பீஃப் சுக்கா பண்ண போகிறோம். இது பீஃப் ஃப்ரை, பீஃப் சுக்கான்னு சொல்லுவாங்க. இது பீஃப் நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிடணும். சாப்பிடும்போது நல்லா வெந்துடணும். முக்கால் வேக்காடுலாம் கிடையாது, நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இது ஆனியன் எல்லாம் போட்டு பச்சை மிளகா, ஆனியன், இஞ்சி பூண்டு, பெப்பர் எல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயை வச்சுருக்கோம். ஆயில் ஊற்ற வரோம். ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கணும், ஏன்னா அதுலேயும் அவங்களுக்கு எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெய், அந்த தண்ணி கொஞ்சம் நம்ம இதில் எடுத்து தான் தாளிக்க போகிறோம். அதனால் முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகானால எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஆக்சுவலாக அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் பீஃப் இல்லையா, அதனால் அதிலே கொஞ்சம் கொழுப்பெல்லாம் இருக்கும். அதனால் எண்ணெய் கம்மியாக ஊற்றி இது தாளிக்கிறதுக்காக மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும். அப்படியே வதக்க வேண்டியதான். அப்படியே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும். இப்போ பாருங்கள், நம்ம தாளிச்சிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம், வதக்கிட்டு இருக்கோம். இது கேரளாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிப்பாங்க. நம்ம இப்போ நார்மல் ரீபண்ட் ஆயில் இருக்குது. அது அப்புறம் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சோம்னா அது ஒரு வாசனையாக இருக்கும். அது சில பேருக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது, தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு. அதனால நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஊற்றி கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா இப்போ வதங்கி வந்துச்சு. இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பொண்ணு கலரில் வந்துடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை கொஞ்சம் போடுறோம். இது பூண்டு வேக வச்சு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருப்பாங்க, அந்த சைட்லேயும் போடலாம். இஞ்சி சில பேர் இஞ்சி போட மாட்டாங்க. நாங்கள் இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால இஞ்சி பூண்டு இதோ கொஞ்சம் இவ்வளோ போடுறோம். பாருங்கள், நிறைய போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டோட வாசனை பயங்கரமாக வந்துடும். அதனால் கொஞ்சமாக தான் போடணும். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இன்னும் அதை லைட்டில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பீஃபில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டி அதுக்கப்புறம் தான் பீஃபை போடணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பீஃபை தண்ணியை வடித்து அந்த பீஃபை மட்டும் போட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இனிமேல் தான் பார்க்கணும். நீங்கள் உப்பை முதலே போட்டுறக்கூடாது, ஏன்னா கறியில் போட்டு நம்ம வேக வச்சிடணும் இல்லையா. அதனால் உப்பு இருக்காது, நல்லா பார்த்து. உப்பு கம்மியாக தான் இருக்குது, நம்ம போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் தான் பெப்பர் போடணும். உப்பெல்லாம் நல்லா இது பண்ணதுக்கப்புறமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெப்பர் போடலாம். இப்போ உப்பெல்லாம் பார்த்தோம், நல்லா இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. அது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கலர் மாறிடுச்சு, பார்த்திங்களா, பீஃபோட கலரு எல்லாமே மாறி வந்துச்சு. நம்ம கடைசியில் தான் என்ன பண்ணணும், இது பெப்பர் போடணும். பெப்பர் நாங்கள் பாருங்கள், பெப்பர் முழு பெப்பரை வாங்கி பொடிச்சு வச்சுருக்கோம். அதுதான் நல்லது. கடையில் வாங்குற பெப்பரோட இந்த மாதிரி பெப்பர் வாங்கினோம்னா நல்லா இருக்கும். வாங்கி பொடிச்சு வச்சுக்கணும். எங்கே இது காட்டு பெப்பர் பார்த்திங்கன்னா ஊட்டியில் தோட்டம் வச்சுருக்காங்க. அது தோட்டத்தில் இருக்க பெப்பரை பறித்து இந்த மாதிரி காய வச்சு அதுக்கப்புறமா அந்த மாதிரி பொடிச்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எங்கள் அண்ணி ஊரில் இருக்காங்க, அவங்க கொடுத்தது இது. அதனால் பெப்பர் நல்லா காட்டமாக இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கலாம், அப்புறம் வேணும்னா பார்த்துக்கலாம். மெயின் இதுக்கு பெப்பர் தான். இதோட பேரை பெப்பர், பீஃப் பெப்பர் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. பீஃப் சுக்கான்னு சில பேர் சொல்லுவாங்க. இது பீஃப் பெப்பர் ஃப்ரை தான். ஆக்சுவலாக இது பெப்பர் ஜாஸ்தியாக போட்டோன்னா பெப்பர் ஃப்ரை, சில்லி ஜாஸ்தியாக போட்டோன்னா அது சில்லி ஃப்ரை. இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டோம் வாசனைக்காக. இப்போ பெப்பரை போட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதோட
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வேணால் நம்ம லைட்டாக கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இருக்குது, அதையும் போட்டுடலாம் கொஞ்சம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பீஃபில் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணலாம், சிக்கன் சுக்கா பண்ணலாம். அதுக்கப்புறம் எந்த கறியில் வேணாலும் பண்ணால் மெத்தட் இதுதான். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற கறியெல்லாம் வேக வச்சதுக்கப்புறமா பண்ணுறது நல்லது. சிக்கன் கூட அதே மாதிரி தான், ஒரு லைட்டாக ஒரு வேக்காடு விட்டு இந்த மாதிரி பண்ணலாம். சிக்கன் இப்பயே கூட வெந்துடும், ஆனால் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால லைட்டாக வேக வச்சுட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் இதை பாருங்கள், நல்ல இதாகிடுச்சு, ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலர் மாறி இப்படி வந்துடுச்சு. கலர் பார்த்திங்களா, கொஞ்சம் பிளாக் கலராக இப்படி வருது பாருங்கள், ப்ரௌன் கலர் மாதிரி. அதுக்கப்புறம் இறக்குற நேரத்தில் கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் பெப்பர் பத்தாதுன்னு நினைக்கிறவங்க, காரம் பத்தலை அப்படின்னா பெப்பர் பொடி கூட சேர்த்து கூட இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி மேலே போடுறோம் பாருங்கள். கொத்தமல்லியை போட்டு கொத்தமல்லி போட்டாச்சு. கொத்தமல்லி நிறைய போட்டிருக்கேன். கொத்தமல்லி நல்லது உடம்புக்கு, ஜீரண சக்தி வரும், நல்லா சாப்பிடுங்க. வீடியோ மேலும் மேலும் போடுறோம், பாருங்கள். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. தனியாக ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பாருங்கள், பின்னி இப்போ வந்து பீஃப் ஃப்ரை பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் டெக்கரேஷன் பண்ணி டேபிள் மேலே வச்சு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணால் தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், இன்னும் வீடியோ போடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நான் டேஸ்டிங்காக எடுத்திருக்கேன். சாப்பிட தான் போகிறோமே, அவங்க சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். ஆயில் போட்டு வந்து தெரிஞ்சு சூடு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய் கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் போட்டால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.